டிஇடி வியூவர்ஸ், மீண்டும் ஒரு நிஜமன் நிழலும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் கனேடியன் சமூகத்தில் மனநலம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக டிஇடி தமிழ் என்டர்டெயின்மெண்ட் டெலிவிஷனால் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் மனநலத்துறையில் சேவைகள் செய்பவர்கள், மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிப்பவர்கள் என்று சொல்லி பல்வேறு இண்டிவிஜுவல்ஸை நாங்கள் இன்டர்வியூ செய்வதன் மூலமாக அவர்களது சேவைகள், அனுபவங்கள் மற்றும் பல கம்யூனிட்டி ரீசோர்ஸஸ், இன்ஃபர்மேஷன் என்பவற்றை உங்களுடன் ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸை கொண்டு வருவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் டிஇடியுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளவும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஆரணி சண்முகலிங்கம் எங்களுடன் கலந்து கொள்ள இருக்கிறார். டாக்டர் ஆரணி சண்முகலிங்கம் இஸ் a medical doctor and a specialist in general psychiatry and geriatric psychiatry. Her clinical practice is located at Ontario Shores Centre for Mental Health Science Hospital in Whitby. She also serves on the Medical Council of Canada and is a clinical professor for the Department of Medicine at the University of Toronto and Queen's University. Dr. Sean served as chief resident during her residency at Western University in London, Ontario. Presently, she is a vice president of the Medical Staff Association at Ontario Shores Hospital. Welcome, Dr. Sean, and thank you for being with us. So, last episode, எங்களுக்கு அதாவது ஜெரியாட்ரிக் சைக்கியாட்ரியில் இருக்கிற இல்னஸை பற்றி கழிச்சு கொண்டு வந்தீங்க. First, you talk about the dementia. இன்றைக்கு we are going to ask about you to talk about elderly populationல இருக்கிற depression. You can talk a little bit more about the depression and guide us to kind of through that. So, what is depression? Well, thank you for having me on. You're welcome. For this endeavor. எல்லோருக்கும் வணக்கம். Depression ஒரு சிங்கிள் வேர்ட் தமிழ்ல இல்ல. ஓகே. அது மன வருத்தம் என்று பார்க்கலாம். இங்கிலீஷ்ல சொன்னா either low mood, the sadness, then the core symptom. The sadness, specifically sadness இல்லை என்றால் the loss of interest. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு certain amount of interest, ஒரு certain activitiesல interest இருந்தது, இப்போ அந்த activitiesல interest இல்லை. இதுதான் the two main core symptoms of depression. இது வந்து at least 2 weeksக்கு most of the time for most of the days இருக்க வேணும். ஓகே. இப்போ இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் சிம்டம்ஸ் இருக்குது. அதில் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், நித்திரை கொள்றது, டூ மச் நித்திரை இல்லாட்டி நித்திரை காணாது, பசி டூ மச் பசி இல்லாட்டி பசி காணாது, எனர்ஜி low energy or high energy. The restless, high energy. The high energy வந்து இப்போ differences. It's not the good energy, it's like a restless. ஒரு இடத்துல இருக்க இல்லாம அந்தரப்படுறது. Concentration. இப்போ ஒரு டாஸ்க்ல ஒரு நியூஸ் பேப்பரை வளமையா வாசிச்சு கொண்டு வந்தால் இப்போ வந்து திருப்பி அந்த சேம் வசனத்தை வாசிக்க வேண்டி இருக்கும். இந்த கான்சென்ட்ரேட் பண்ற அபிலிட்டி கஷ்டமா இருக்கிறது. சில பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உடம்பு வந்து சரியான ஸ்லோவா இருக்கிறது, லேசி மாதிரி. மற்றவையும் பார்த்துருக்கீங்கன்னா இந்த ஆள் வந்து இந்த மூவ் பண்ணிக்க ஸ்லோவா மூவ் பண்ணிடலாம். அதுக்கு ஆப்போசிட்டுக்கும் நடக்கலாம். ஒரு இடத்துல இருக்க இல்லாம அந்தரப்பட்டு கொண்டிருக்கும். மற்றது suicide பற்றி நினைக்கிறேன், தன்னுடைய own life எடுக்கிறது. So these are the symptoms for the general depression. இந்த symptoms வந்து supporting symptoms. அந்த main two symptoms நாங்கள் முதல்ல கலெக்ட் sadness, மன வருத்தம், எல்லாட்டி or combine பண்ணி இந்த இன்ட்ரெஸ்டும் குறையும். அது வந்து more than 2 weeks க்கு இருந்தா you have a concern. இதுல ஒரு certain number இருக்க வேணும். பட் இதான் description. அப்ப இந்த description வந்து எல்லாருக்கும் இப்போ general adult ஒரு adult populationக்கு இந்த criteria தான் யூஸ் பண்றது.
சீனியர்ஸுக்கும் இந்த criteria தான் யூஸ் ஓ பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஆனா சீனியர்ஸுக்கு காம்பினேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஓகே கேன் யூ எக்ஸ்பிளைன் தட் ஓகே இப்போ சீனியர்ஸ் வந்து இப்போ ஒரு பட்டுன்னு சொல்ல வேண்டாம் உங்களுக்கு சேடாக இருக்குது. அவே வந்து மோஸ்ட் காமன் ப்ரெசன்டேஷன் என்னவா இருக்குமெண்டா எங்களுக்கு இந்த உடம்பு சரியில்லை. ஓ so they more related to the physical symptoms. okay yeah அப்ப நிறைய ஜாயிண்ட் பெயினா இருக்குது, வயித்து குத்துது. makes sense ஏன்னா அதுதான் அந்த older population நம்ம கொண்டு வருவினம். okay அப்ப when they go to the family doctor and or they come to the psychiatrist or whichever medical specialty, and if an older person complains of multiple சின்ன physical complaints, ஆனா அவை இருக்கிற ஃபங்க்ஷன்ல வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. ஓகே அப்போ நீங்கள் யோசிக்க வேணும் அந்த நேரம் டிப்ரெஷன் வந்து ரூல் அவுட் பண்ண வேண்டிய ஒரு ஓகே ஸோ ஒரு ஏஜ் ஆஃப் 55 ஓ 65க்கு மேலான ஆக்கள் இப்போ எங்களோட ஃபேமிலிலேயோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாராவது இருந்து இப்படியான நிறைய சின்ன ஃபிசிக்கல் கன்சர்ன் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருந்தால் அதோட ஒரே சேட் மோர் தென் 2 வீக்ஸுக்கு இட்ஸ் லைக் அ ப்ரொலாங்ட் சேட்னஸ் மற்றது ஒரே டயர்ட் லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிவிட்டீஸ் and like இதுகள் இருந்தால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். அம்மா நிறைய கிராண்ட் சில்ட்ரன் பேரப்பிள்ளைகளோட நிறைய விளையாடினவ இப்போ நல்லா ஒதுங்கி இருக்கிறா. ஓகே these are changes in the basic function. Okay, so இந்த நீங்க சொல்ற இந்த symptoms வந்து என்ன ட்ரிகர் பண்ணி அந்த ஓல்டர் பாப்புலேஷனுக்கு வருது? என்னது ட்ரிகர்ஸ் என்னது? இப்போ ஜெனரலாக பார்த்தா சீனியர்ஸுக்கு லைஃப் சேஞ்சஸ் நடக்கும். இப்போ 65 வந்தோடனே மெனி பீப்புள் ரிட்டையர் பண்ணுறவ ஸ்பவுஸ் பாஸ் அவே பண்ணலாம். அவைக்கு இப்போ ஒரு ஆளுக்கு நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். உண்மையான ரியல் கன்சர்ன்ஸ் பிக் கன்சர்ன்ஸ். அப்போ பெரிய லைஃப் சேஞ்சஸ் ஹேப்பன் பண்ணுற நேரம் இது. ஓகே இந்த 65-75 year oldsக்கு ஓகே பிள்ளைகள் படிச்சு வெளியால போயிட்டோம். அப்போ அவைக்கு இப்போ என்ன செய்யறேன்னு தெரியாது. எம்டி நெஸ்ட். ஓகே அதுக்கிடையில ரிட்டையர்மெண்ட் வந்துட்டு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வரலாம். ஃபைனான்சஸ் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கலாம். பட் அவைக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இப்போ திருப்பி பார்க்க வேணும். அப்படின்னா they were a parent and they were employed. இப்போ இந்த ரெண்டும் இல்ல the big changes in the life. அப்ப now they have to find out who they are. ஓகே அப்ப இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் பீரியட். ஓகே இதுக்கு மேலால மெடிக்கல் பிரச்சனைகளும் வந்த உடனே இல்லாட்டி அவன் ஸ்பவுஸுக்கு பிரச்சனை வந்த உடனே இல்லாட்டி ஸ்பவுஸ் பாஸ் அவே பண்ணினா இதெல்லாம் பிக் சேஞ்சஸ் இன் த லைஃப். இது ஒரு காஸா இருக்கலாம். இது சொல்ற ஸ்ட்ரெஸர்ஸ் அண்ட் ஓகே சில பேருக்கு பிரெயினில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். இப்போ இந்த ப்ரீவியஸ் எபிசோடில் நாங்கள் வாஸ்குலர் சேஞ்சஸை பற்றி கழிச்சினாங்க. அப்போ ஹை பிளட் ப்ரெஷர், த அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் வந்து பிரெயின் செல்ஸை பாதிக்கும். அந்த பிரெயின் செல்ஸ் பாதிச்ச பிறகு அது வந்து சில பேர் டிப்ரெஷனாகவே ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகே so it's really kind of a very tricky ஒரு older adult வந்து ஒரு லைஃப் சேஞ்சஸுக்குள்ள போய்க்கு, அதாவது லிவிங் கண்டிஷன் சேஞ்ச் பண்ணுறது, லாஸ் ஆஃப் த லவ் ஒன், ஃபைனான்ஷியல் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க அவன் பாடி மாத்திரம் இல்லை பிரெயின்லேயும் நிறைய சேஞ்சஸ் வருது. ஆனால் அதை இப்போ நாங்கள் வந்து கேர் கிவர்ஸ் அண்ட் லவ் ஒன்ஸ் அதை பார்க்க எங்களுக்கு சில நேரம் ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமாக இருக்கும். சில நேரம் நாங்கள் யோசிப்போம் இது வந்து மெடிக்கல் கன்சர்ன் இல்லை, வயசு போகிறபடியாக வர ப்ரோசஸ்ன்னு யோசிக்கலாம். ஸோ என்னென்ன நீங்கள் அதை டயக்னோஸ் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் லாஸ்ட் எபிசோடில் சொன்ன நீங்கள் டாக்டர் டிமென்ஷியாவே நின்று நீங்கள் ரூல் அவுட் பண்ணுற விதம் எப்படி அந்த ஓல்டு பாப்புலேஷனில் வந்து நீங்கள் டிப்ரெஷனை ரூல் அவுட் பண்ணுற அதை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆட் சம்திங். இப்போ நாங்கள் ஜெனரலி ஒரு சீனியர்ஸுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கதைச்சினாங்க. இப்போ எங்களோட கம்யூனிட்டியில் இன்னும் ஆடட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னா ஐசோலேஷன். இப்போ நிறைய பேர் வெரி குட் பாயிண்ட். இலங்கையிலேருந்து இப்போ வந்திருக்கிறோம். அப்போ இந்த சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம் வந்து நல்லா குறைஞ்சிருக்கும். அப்போ அவைக்கு சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம் குறைஞ்சு இப்போ அவைக்கு ஐசோலேட்டடாக வந்து அதுக்கு மேலால் இப்போ மெடிக்கல் பிரச்சனைகள், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்,
living conditions changes எல்லாம் வரைக்க it's really added it's too much extra strength extra stress அப்ப இந்த immigrant populationல கூட risk இருக்குது வளமையா இருக்கிற populationை விட depressionக்கு it's a very valuable information என்னன்னு சொன்னா the study shows பண்ணுது more than 20% of the immigrant populationல the over 55 older adults வந்து they are going through depression ன்னு சொல்லி so doctor will go back to the question that எப்படி diagnose பண்றது அந்த depression-ஐ clinical diagnosis வந்து by extensive history. Okay. In the history வந்து அவைட்ட மட்டும் எடுக்காம இந்த ஃபேமிலி டைம் எடுக்கணும் ஏனண்டா ஒரு பேஸ் லைன் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஆள் வந்து நல்ல அறிக்கைக்கு எப்படி இருந்தது அந்த பேஸ் லைனை வச்சு தான் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஓகே அந்த பேஸ் லைன்ல இருந்து மாற்றங்கள் இருந்தா then you have to think இப்போ இது something is wrong இப்போ medical diagnosis எல்லாம் செய்த அப்புறம் அவைண்ட மனம் கஷ்டப்படுதுண்டா then depression-ஐ அசஸ் பண்ண வேணும் ஓகே இப்போ நான் கொஞ்சம் சிம்டம்ஸ் நான் சொன்னேன் criteria இப்போ major depressive disorder and identify பண்றதுக்கு at least 2 weeks more than 2 weeks at least 2 weeks and more seniors-க்கு added complexity என்னென்றால் அவைக்கு the treatment வந்து கொஞ்சம் challenging-ஆ இருக்கும் ஏன்னா அந்த பாடி வந்து இப்போ நல்லா மாறி மற்றது ஒரு ஆளோட லைஃப் லாங் ஹிஸ்டரியை பார்த்தா many episodes நடந்திருக்கலாம் இப்போ எவ்வளோ கூட எபிசோட் ஆஃப் டிப்ரெஷன் இருக்கோ அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த மாறுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதுக்கு மேலால ஏஜிங் ப்ராசஸை பார்த்தீங்கன்னா பிரெயினில் நேச்சுரலி ஏஜிங் ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கும் அது எல்லாருக்கும் நடந்து இப்போ அதுக்குள்ள பிரெயினும் மாறிக்கொண்டு இருக்குதுண்டா அந்த it makes it quite complex. This is the reason it's important to have a proper diagnosis, a proper assessment. Depression வந்து லேசில் quick-ஆ diagnose பண்ணக்கூடாது என்னடா there are other conditions that may look like depression. இப்போ for example நாங்கள் previous episodeல touch பண்ணினாங்க thyroid dysfunction. இப்போ thyroid gland வந்து ஹார்மோன் enough-ஆ ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா அது கூட டிப்ரெஷனாக present பண்ணலாம் ஏன்னா ஒரு ஆளுண்ட whole body functionே அது slow down பண்ணும் அப்போ அவை யோசிக்கிற skills slow down பண்ணும் அவன் எனர்ஜி லெவலை நல்லா சப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கும் அதை கூட ஒரு ஆள்கிட்ட பார்த்தீங்கன்னா it may look like depression. வைட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்போ வைட்டமின் டி காணாமல் இருந்தால் அது கூட டிப்ரெஷனை ட்ரிகர் பண்ணலாம் இப்போ இந்த கண்ட்ரியில் நாங்கள் ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு எங்களுக்கு சன்லைட் காணாது அப்போ அந்த சன்லைட் இந்த சூரிய ஒளியிலலாம் நாங்கள் வைட்டமின் டி எங்களோட பாடி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்போ அந்த வைட்டமின் டி காணாதுண்டா அது கூட டிப்ரெஷனாக ஷோ அப் பண்ணலாம் இது வந்து இந்த டெஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ணினா டிப்ரெஷனை ட்ரீட் பண்ணுற மாதிரி ரைட் அப்போ இது எல்லாம் வடிவாக நிதானமாக ஒவ்வொண்டா பார்த்து கொண்டு போகணும் கடைசியாக தான் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு டயக்னோஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ட்ரீட் என்னென்னா அன்ட்ரீட்டட் டிப்ரெஷன் ஒரு ஆளை ட்ரீட் பண்ணாமல் டிப்ரெஷனை விடுறேன்னா அது பிரெயினுக்கு சரியான டாக்ஸிக் அப்படியே விட்டால் அது eventually தன்னை பாட்டில் கரெக்ட் பண்ணுறது சான்சஸ் நல்லா குறையும் மற்றது அவைக்கு பெர்மனெண்ட்டாக சர்டன் காக்னிஷன் சேஞ்சஸ் வரலாம் டிமென்ஷியா மாதிரி வரலாம் ஓகே ஸோ டிப்ரெஷனை நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் விட்டு இக்னோர் பண்ணினா அந்த இட் கேன் turn into dementia too. Okay. So doctor, இப்போ நீங்கள் வந்து இந்த vulnerable population-ஓட ஒர்க் பண்ணிக்க I have it's my own interest I'm asking you. சில நேரம் இப்போ let's say உங்களோட லவ் ஒன் ஒரு ஆளுக்கு இப்படி டிப்ரெஷனில் போகிறார் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் ஓகே லாஸ் இன்ட்ரெஸ்ட் சோஷியல் ஐசோலேட் பண்ணினா மற்றது ஒரு கைண்ட் ஆஃப் லோ மூட் சேட் க்ரை அப்படின்ற ஒரு மூடே இருக்கேக்க அப்போ நாங்கள் முந்தினதோட கம்பேர் பண்ணி பார்க்க விளங்குது இது வந்து அவற்ற ஆக்டிவிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஓகே நாங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு அது சிம்டம்ஸ் போல் இருக்குன்னு சொல்லி அந்த இப்போ இண்டிவிஜுவலோட கதை கேட்க அந்த ஆள் இல்லை நான் வர மாட்டேன் டாக்டர்கிட்ட சொன்னால்
இப்போ உங்களுக்கு தெரியும் ஓல்டு ஏஜ் பீப்புள் தே ஹேவ் தேர் ஓன் ஃபிக்ஸ்டு மைண்ட் என்ன டினாயல் இருக்கும் வரமாட்டினம் அப்படியான ஆக்களை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வர இயலாது. இட்ஸ் லைக் ஹியூமன் ரைட் வயலேஷன். என்ன மாதிரி நாங்கள் அது இப்போ ஒரு ஆள் உண்மையாகவே we can feel it that the person is going through depression. என்னது நாங்கள் அவையில் இப்போ உங்களை மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு வர்றது என்னென்ன how we can do it, there's any service எப்படி அதை வரைக்கும் எங்களோட வியூவர்ஸுக்கு சொல்லுங்க. It's my own interest too. It's actually a very good question and a very challenging situation. Yes. But the severity of the episode வந்து இப்போ certain situation இப்போ mild to moderate severity வந்து ஒரு good family doctor ஒரு good relationship இருந்தா family doctor-ஓட அவ வந்து கொஞ்சம் they can rule out and bring awareness. But severe situation and severe depression and இது வந்து அவனோட judgment இப்போ அந்த patient in the judgment at that stage is not adequate for them to live safely in that community, in that situation. But அந்த situationல கொஞ்சம் options இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பேர் ambulance கால் பண்ணி ஆளை கொண்டு போய் emergency departmentல கொண்டு போனா அங்க psychiatric assessment possible. And sometimes that is life saving. ஏனென்றால் severe depressionல சிலவேளை அவன் reality orientation மாறலாம். சில பேர் வந்து severe depressionல சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது எல்லாம் நிப்பாட்டி. So it's a danger to themselves. It's a life threatening situation. இல்லாட்டி they may hear voices or believe that somebody is poisoning the food. You know, இந்த மகள் இதுக்குள்ள என்ன சாப்பாடுக்கு போட்டுருக்கா இல்லாட்டி இந்த மருமகன் என்ன கில் பண்ண போறாரு. So doctor, sorry to interrupt you. So நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொன்னா severe depression இருக்கேக்க they can have some delusional symptoms too. So the reality, they are no longer in touch with reality. அப்ப நீங்க சொன்ன மாதிரி delusions, believing something that is not true, or hallucination, which is hearing or seeing things that are not there. தாரோ கலைக்கினம் இப்படி சொல்லினோம் அப்படி சொல்லினோம்னு அந்த சிம்டம்ஸும் வரலாம் severe depressionல. In that situation it's an emergency. அப்ப நீங்க பெஸ்ட் குயிக்கா என்ன ஒரு சொல்யூஷன் என்றா எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் கால் பண்ணி எமர்ஜென்சி கொண்டு போய் அங்க சைக்காட்ரிஸ்ட் உடனே பாப்பினா. Alternative, if you're not sure if it's a severe situation, there are anonymous hotlines or anonymous supports on the phone. Where you can call and speak to a counselor or a mental health professional. On the phone. And ask, you know, this is what I'm seeing. Then amma appa irikkiram naan indha situation la enna seyalam enna seya venum. இப்போ ஆன்டாரியோவில் நான் இது உலகத்தில் இல்லை இப்போ ஆன்டாரியோ ஸ்பெசிஃபிக்லி இப்போ ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ்கிட்ட போனால் ஃபார்ம் 2 இப்போ அம்மா அப்படி இருக்கிறா எனக்கு சரியான ஒரிடாக இருக்குது இப்படியே விட்டால் இட்ஸ் மேபி லைஃப் த்ரெட்னிங் அண்டு ஒரு கன்சர்ன் இருந்ததுன்னா ஃபார்ம் 2 ஒன்று இருக்குது. நீங்கள் ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ்கிட்ட போய் அதை சைன் பண்ணோன்னே police will take the patient to the emergency department. These are some options. Okay, good to know. Most of the time seniors, most of the time they are in denial, and also they are very kind of a fixed mind. It's very hard to bring them to the service. Sometimes, yes. Okay. So that is two options. One then நீங்கள் 911 call பண்ணி is a kind of a severe case and சொல்லி hospital கொண்டு போகலாம் அல்லது go to the JP and get the form 2. So there are some other people talking about the power of attorney, getting a power of attorney. What is your kind of a comment on that? So power of attorney, Ontario, two types of power of attorney. One வந்து care-க்கு, medical decisions. இது வந்து நான் சும்மா ஜெனரலா தான் சொல்றேன். Actually legal information ஒரு lawyer தான் இது சொல்ல வேண்டும். But நாங்கள் எங்களை பொறுத்ததில் ஒரு பேஷண்ட் வந்து power of attorney அவன் loved one இல்லாட்டி அவைக்கு வடிவா தெரிஞ்சு ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஆள்கிட்ட கொடுக்கலாம். இந்த மெடிக்கல் டிசிஷன்ஸை மேக் பண்ணலாம் என்னாலே இல்லாட்டி.
என்னாலேண்டா அந்த பேஷண்ட்டாலே ஏலாட்டி, அந்த அவ அப்பாயிண்ட் பண்ற ஆள் வந்து இந்த மெடிக்கல் டிசிஷன்ஸை மேக் பண்ணலாம். அதை போல தான் ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ். அப்போ அந்த பவர் ஆஃப் அட்டர்னி வந்து ஃபைனான்ஷியல் டிசிஷன், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்குது. அந்த பவர் ஆஃப் அட்டர்னி இது அசைன் பண்ணுற நேரம் வந்து அசைன் பண்ணுற ஆள் இந்த பேஷண்ட் வந்து has to be capable, meaning அவைக்கு they have to know what they're doing. அப்போ ஒரு dementia patient, advanced dementia patient வந்து power of attorney கொடுக்கல assign பண்ணல, legally assign பண்ணல. Okay, so that's good to know about. Okay, so going back to the treatment, so in general population depression antidepressants doctors prescribe பண்றவே. So உங்களோட ஸ்பெஷல் ஏரியாவில் அதாவது ஜெரியாட்ரிக்ல என்ன மாதிரி டிப்ரெஷனுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? இப்போ நான் 3 செக்ஷன்ல பிரிக்கிறேன் நான் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். அவைய சுற்றி இருக்கிற சிச்சுவேஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு ஆள் வந்து டிப்ரெஷன் வாரது அவ ஐசோலேட்டடாக இருந்தா ஐசோலேஷனால தான் அவைக்கு டிப்ரெஷன். அந்த தட்ஸ் த மெயின் ரீசன். என்றா if we can find a way to improve their support system, have them join a senior center or have more family access, அது கூட அந்த டிப்ரெஷனை மேனேஜ் பண்ணக்கூடிய the symptoms மேனேஜ் பண்ற அளவுக்கு இருந்ததுன்னா மருந்துகள் தேவைப்படாது. இப்போ லைஃப் ஸ்டைலை அட்ஜஸ்ட் பண்ணிடலாமோன்னு பார்க்க வேண்டியது. இப்போ என்ன லைஃப் ஸ்டைலை அட்ஜஸ்ட் பண்ணாம மருந்தை மட்டும் கொடுத்தா it's not going to work. Yes. Okay? And seniors, most geriatric psychiatrists believe that மருந்து is really, if there's not a last option, but வெறும் நிதானமா தான் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மருந்து உடனே கொடுக்கக்கூடாது. So right away you don't prescribe medication, you will look at the other options. If possible. Okay. Certain situationsல மருந்து தான், there's no other option. There's no other option. அது severity பொறுத்தது. Okay, so mild to moderate depression, there may be a chance to treat the depression without medication by using some lifestyle changes okay. and by using some psychotherapy options. Okay. So psychotherapy is looking at how a person thinks. என்னத்தை யோசிக்கணும், அந்த யோசனை வந்து அவன் ஃபீலிங்ஸை அஃபெக்ட் பண்ணுதா, அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவன் பிஹேவியர் அஃபெக்ட் பண்ணுது. அந்த ட்ரையாடை பார்த்தீங்கன்னா the psychotherapy will look at how they are thinking about something, how they are managing the stress. அவைக்கு கோப்பிங் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி நான் நிறைய சீனியர்ஸுக்கு இது ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். And it's very helpful. ஏன்னா அவைக்கு கோப்பிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம். So that is, you are prescribing them to go for a psychotherapy. Yes. But my question is, when you prescribe them to go for psychotherapy, அவன் cognitive ability is it like கொஞ்சம் ஃபேடா, மற்ற மெமரி வந்து அவன் எப்போவுமே அந்த பாப்புலேஷன் கொஞ்சம் நாட் வெரி குட். என்ன will they able to follow up the psychotherapy? That's a good question. Even with advanced dementia anda konjam kashtam. Yes, okay. And the mild la okay irukum. Okay, that's what you mentioned. But most seniors who have depression or anxiety disorders will benefit from cognitive behavioral therapy. இப்போ எல்லாருக்கும் இப்போ டிப்ரெஷன் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் டிமென்ஷியா இருக்கிறது இல்ல. ஆனா the psychotherapy வந்து சீனியர்ஸ்க்கு very helpful. ஏன்னா it gives them the coping skills, but it may also we may be able to avoid the medication if possible. But yeah. Now medications appa helpful ah irukumanda for the moderate to severe stage. But for all severe depression irukeke avaya kondu poi psychotherapy la the information absorb panna maatna. Sila perukku psychotherapy really avake interest illa. Those people also benefit from medication. But medication mattum than the chemical imbalance balance la kondu varadu medication mattum illa. But there are other therapies. Transcranial magnetic stimulation and ஒரு புது தெரப்பி ஒன்று வந்து. ஓகே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். RTMS என்று சொல்றது. இப்போ ஆன்டாரியோவில் கேமேஜ் மற்ற 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃபர் பண்ணினா இட்ஸ் அ மேக்னெட்டிக் 2 மேக்னெட் பிரெயினில் வைக்கிறது. அது அந்த மேக்னெட் வந்து the part of the brain that is thought to be associated with depression, it causes restructuring of that part of the brain. Okay. அது இருக்குது. அது வந்து outpatient
outpatient போகிறோம். இப்போ ரைட் now இது OHIP covered இல்லை ஆன்டேரியோவில். மற்ற ப்ராவின்சஸில் கொஞ்சம் OHIP covered தான், அந்த covered by the government. மற்றது ECT is an option. Electroconvulsant therapy. Yes. And இப்போ older adultsக்கு will you recommend that? Absolutely. In fact, aveki kuda response rate வந்து கூட the actual general population விட கூட. Okay. Good to know. Okay. Many seniors cannot tolerate the medication. அப்ப medication tolerate பண்ணாட்டி வேற என்ன option இருக்கு. இதுதான் ஒரு option. Yes. And இவைக்கு general population விட கூட response rate இருக்குது. Very quick response rate. Okay. Wow. Okay. So mild to moderate to severe and பாக்க mild to lifestyle changes கொஞ்சம் செய்யலாம். Mildக்கு வரைக்கும் அல்லது moderateக்கு வரைக்கும் psychotherapy if they want it they can follow up, or then medication. So okay. So antidepressant and சொல்லிக்க like அவங்களோட dosageல வந்து அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. So antidepressants எல்லாத்தையும் சீனியர்ஸ்க்கு கொடுக்கலாம். It's very specific antidepressants வந்து geriatric friendly and இருக்குது. அது வந்து this is where the specialist knowledge comes in handy, and this is why family doctors often refer to us, because அவை ரெண்டு மூணு ட்ரை பண்ணியிருப்பினம் பேஷண்ட்ஸ்ல விட டாலரேட் பண்ணியிருக்காது, இல்லாட்டி வேலை செய்திருக்காது. they send the patient to us, and then we have specific ideas around which medication would be best tolerated. I mean, heart, liver, kidney function எல்லாம் பார்த்து certain மருந்துகள் வந்து better preferred. Okay. But the dose is also usually lower. Okay. அப்போ நான் ஃபேமிலி டாக்டர்ஸுக்கு கன்சல்டேஷன் ரிப்போர்ட்ஸ் எழுதிக்க நான் டோசஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறோம், எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே. ஸோ the start low, go slow. அதான் மந்திரம் உங்களுக்கு. Start slow, go slow. Okay, start low, go slow. Okay. So நீங்கள் when you see individual with depression, எப்படி உங்களோட like follow up? Is it every month or every 3 months? It depends on the practitioner. It depends on the doctor. Some doctors prefer to see monthly, especially for severe depression. Severe depression should actually be seen every 2 weeks. Every 2 weeks, ideally. Okay. Unfortunately, there are not enough doctors in Ontario to do that. Ideally, every 2 weeks. Some people see every month. If the patient is doing well, every 3 to 6 months. Okay. And in between this, மருந்து மட்டும் இல்லை, we expect the lifestyle change too. அப்போ மருந்து மட்டும் போட்டா வீட்டை இருந்து ஒன்றும் செய்யாமல் மருந்து மட்டும் போட்டா எல்லாம் சரி வருமெண்டு இல்லை. எக்ஸசைஸ், சோஷியலைசேஷன், diet இதெல்லாம் is a must. இப்போ வைட்டமின் டி குறைஞ்சாக்களுக்கு வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன். இந்த வின்டர் டைமில் சில பேருக்கு டவுனாக இருக்கிறது, வின்டரில் மட்டும் அவைக்கு இந்த லேம்ப்ஸ் இருக்குது, சாட் லேம்ப்னு சொல்கிறது. அந்த லேம்ப் மட்டுமே அவைக்கு it will help. Okay. Normally ஒரு இந்த ஜெனரல் பாப்புலேஷனில் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு ரெஃபரல் கொடுத்து வெயிட்டிங் டைம் இஸ் ரியலி லாங். ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்பெசிஃபிக் பாப்புலேஷனில் வந்து டைம் இஸ் அ ஃபேக்டர். நான் இந்த டைம் வந்து இஸ் நாட் வெரி லாங், வி டோன்ட் நோ. அப்போ எப்படி குயிக்காக வேலுக்கு அக்சஸ் இருக்குதா சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்குறது, ஸ்பெஷலி இந்த ஜெரியாட்ரிக் சைக்கியாட்ரிக்கை பார்க்குறதுக்கு இருக்குதா? இப்போ நர்சிங் ஹோம்ஸில் இப்போ இந்த செட்டிங்கை பொறுத்தது. ஓகே. இப்போ நர்சிங் ஹோம்க்கு செப்பரேட் ஜெரியாட்ரிக் சைக்காட்ரிஸ்ட் இருக்கணும். அவைக்கு ஒரு அவுட்ரீச் டீம் ஒன்று இருக்குது. அப்போ அது இந்த நீடை பொறுத்தது. ஓகே. இப்போ ஹோமில் இருக்கிறார்கள், இட் இஸ் ட்ரூ தேர் இஸ் இப்போ லாங் வெயிட்டிங், இட்ஸ் அ லாங் வெயிட் லிஸ்ட். அது சில கிரைசிஸ் சிச்சுவேஷன் வந்ததென்றால் one of the fastest ways to see the psychiatrist is going to the emergency room. Okay. உடனே அவ on call good information. Yes. Psychiatrist assess பண்ணி அப்புறம் அவ டிசைட் பண்ணலாம் இது அட்மிட் பண்ண வேண்டி வந்தா அட்மிட் பண்றது, இல்லாட்டி அவுட் பேஷண்ட் சைக்காட்ரிஸ்ட் உடனே செட்டப் பண்ணிடலாம்டா செட்டப் பண்ணிடலாம். ஓகே. ஆனா early symptoms கேட்ச் பண்றதுல அட்வான்டேஜ் என்னன்னா ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் உடனே ரெஃபரல் அனுப்பினா, early anupina, then they're not going to wait till the crisis situation to see a psychiatrist at that point. Okay.
கொலாபரேட்டட் கேர்ன்னு இருக்குது தானே. இப்போ சில சீனியர்ஸ் வந்து அவங்களுக்கு மொபிலிட்டி ஒரு இஷ்யூ, என்ன ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகணும், பிளட் ஒர்க்குக்கு போகணும், சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஒரு கொலாபரேட்டட் கேர் மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்டாவே போயிருக்க ஒரு விசிட்டிங் சைக்கியாட்ரிஸ்டோ கேஸ் மேனேஜரோ நர்ஸோ எல்லோரும் வந்து அப்படி சர்வீஸ் ஒன்டாரியோவில் இருக்குதா? CMHA is a big organization. They have case management and நாங்கள் psychiatrists வந்து அவைக்கு consultations provide பண்றது. இப்போ geriatric work-க்கு gain clinics இருக்குது. That is a possibility. மற்றது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் அவுட்ரீச் இருக்குது. அவுட்ரீச்னா அது வெளியில் போய் பேஷண்ட்ஸை பார்க்குற சர்வீஸ் இருக்குது. இது Ontario Shoresல இருக்குது, North York Hospitalல இருக்குது, Scarborough. So they are kind of like a visiting psychiatrist. They're a visiting mental health team. அதுல psychiatrist இருப்பினா. Okay. So they go to a certain location so the individuals can go there. Yes. So I want to ask you more about your work. So you work at Ontario Shores. It's a mental health hospital. ஸோ அங்கே நீங்கள் வந்து அவுட் பேஷண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா அல்லது இன்பேஷண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா? I do both. I do inpatient, outpatient, nursing home visits and ECT. Okay. So you are kind of everywhere. I have my fingers in everything. Everywhere. Yes. Okay. So உங்களோட work experience-ல you have some experience working with Tamil Canadian community. உங்களோட observation என்ன? அதாவது உங்களோட Tamil Canadian community-ல அதாவது ஒரு first generation ஆக்கள் வந்து lot of people go through depression. உங்களோட observation அதை பற்றி ஒரு comment சொல்லுங்க. Seniors-லயோ? Seniors. Isolation is a பெரிய ஒரு issue. The support system வந்து general population-ஓட பார்க்க கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. குறைவு, yes. மற்றது awareness. knowledge வந்து இப்போ mental health பற்றி knowledge வந்து இன்னும் develop பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. எனக்கு what I'm happy to see, many seniors wellness groups have been started. Tamil seniors wellness groups. But aveki in the workshops alum they're organizing awareness increase pandradhukku. That's very nice to see, but there is a lot of work to still be done. But ippudiyana shows vandu it will help a lot of people gain some awareness, and adu vandu engada community வந்து more emphasis தேவைப்படுது. Yes. அப்ப patients வந்து வரைக்க அவைக்குமே அந்த basic understanding வந்து காணாது. இப்ப basic understanding இல்லை என்றால் consequences-உம் விளங்காது. Yes. அப்ப இது ட்ரீட் பண்ணாம விட்டா என்ன consequences என்று அந்த ஸ்டெப்புக்கு போயிடாது. Yeah. So how do you work with, like, for example, a person coming with no insight about the depression? So உங்களோட work வந்து is kind of a double. So you have to educate them, and then you have to start to it's kind of a double job. It's a double job, and the education is the most important part of the education, aside from the patient, is educating the family. Educating the family, yeah. Okay. And family buy-in பண்ணலையண்டா and the patient in the general day-to-day life on the family la dhaan irukku. Yes. Right? Especially on the older adults. Yeah. Engada community, South Asian community, Sri Lankan community pathingala the seniors vandu usually family oda dhaan avenda pillaiyoda dhaan irukku. But family ki awareness kaanati patient's life quality of life gets affected too. Yes. Okay. So really it's raising the awareness. That's a big part of geriatric work. General psychiatry la niraya family contact illarukkum illa, ana child psychiatry geriatric psychiatry family is a big component is the family. Okay. And this is another reason why I love this work, because in the patient mattum paakaila you're looking at the big picture. மிகவும் important, அதாவது from the legality side, medical treatment side, symptom side, நல்ல வடிவா ஒரு அழகா வடிவா எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்தீங்க டாக்டர் ஷான். தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு கொஷன் கேட்க போகிறேன். வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் செய்து கொண்டிருக்கீங்க இந்த சைக்கியாட்ரி ஃபீல்டில். ஹவு டு யூ கோப் யுவர் செல்ஃப்
ஸோ அதை அது கூட எங்களுக்கும் ஒரு டிப்ஸாக இருக்கும். ஸோ வியூவர்ஸுக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். It helps that I love my job. Definitely, yeah. You had to have a passion, yeah. And the passion illati, yes, it's easy to burn out. Yes. But yes, but especially the day-to-day work இப்போ எனக்கு day-to-day work வந்து mainly dementia தான் நாங்கள் டீல் பண்ணுறது. நான் நிறைய நர்சிங் ஹோம்ஸுக்கு விசிட் பண்ணி பார்க்குறேன் பேஷண்ட்ஸ். அண்ட் சில பேஷண்ட்ஸ் வந்து too frail, அவ medically too weak to come to a hospital. But நான் அங்கே போய் நர்சிங் ஹோம்ஸில் பார்க்க it's challenging. And patients in the family நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கணும். பேஷண்ட் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்குது, டீம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்குது. இதுக்குள்ள போய் நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு பார்க்க சில it can be challenging. But the key to, I think, continuing to love what I do is having a good, strong family background for myself. That is very important. Wow, that's good. I have wonderful family and a very supportive family. And I'm involved in the arts, and that is how I balance my life. Okay. And I think meditation is something that every doctor, every health practitioner should be doing, because it helps you ground yourself and look at the bigger picture. So meditation is the kind of a bigger thing right now in the health field. எல்லாரும் கூட ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கணும் meditation and yoga and the holistic approach சைடுக்கும் போயிடும், spirituality and the other thing. Thank you so much, Dr. Shan, today. நேர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது கிறிஸ்டலா பத்மநாதன் and Dr. Arani Shanmugalingam. Thank you.